ஒரு நாள் ஒரு ஜென் துறவியிடம் அந்த நாட்டு மன்னர், ஐயா, எனக்கு ஞானியாக வேண்டும் என்று ஆசையாக உள்ளது, அதற்காக உபதேசம் செய்யுங்களேன் என்று வேண்டினார். அதற்கு அந்த துறவி, ஞானியாக வேண்டும் என்றால் உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் நீ துறக்க வேண்டும். ஆனால் அதற்கான வைராக்கியம் உனக்கு இன்னும் வரவில்லை. அது வந்ததும் வா, நிச்சயம் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தார். அரசனும் உடனே காட்டிற்கு சென்று ஆசிரமம் ஒன்றை அமைத்து தவம் செய்ய தொடங்கினான். சில மாதங்களுக்கு பிறகு அங்கு வந்த துறவி அரசனிடம், எல்லாவற்றையும் துறந்து விட்டாயா என்று கேட்டார். உடனே அந்த அரசன் தான் தங்கியிருந்த ஆசிரமத்தையும் அதிலிருந்த பொருட்களையும் தீயிலிட்டான். அதை பார்த்த துறவி, இவையெல்லாம் உன்னுடைய உடைமைகள் அல்ல, இவை அனைத்தும் இயற்கைக்கு சொந்தமானவை என்றார் துறவி. அப்படியா? இவை அனைத்தும் என்னுடைய உடைமைகள் இல்லை என்று நீங்கள் கூறினால் என்னிடம் இருக்கும் எனக்கு சொந்தமான என் உடம்பை துறக்கிறேன் என்று சொல்லி தீயில் விழப்போனான் மன்னன். உன்னுடைய உடம்பு பஞ்சபூதங்களுக்கு சொந்தமானது என்றார் துறவி. அப்படியானால் எனக்கு எதுதான் சொந்தம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று எரிச்சலுடன் கேட்டான் மன்னன். உன்னிடம் இருக்கும் உன் அகங்காரம்தான் உனக்கு சொந்தமானது. முதலில் நீ துறக்க வேண்டியது அதைத்தான். இந்த அகங்காரம் உன்னிடம் இருப்பதால் தான் இந்த உலகமே உன்னிடம் இருப்பது போலவும் இந்த மக்கள் அனைவரையும் நீயே காப்பாற்றுவது போலவும் நினைத்து கொண்டிருக்கிறாய். முதலில் நீ துறக்க வேண்டியது அந்த அகந்தையைத்தான். ஆக உன்னுடைய அகந்தை அனைத்தையும் துறந்து இறைவனின் பாதத்தில் சரணடையவா, உனக்கு உபதேசம் செய்கிறேன், நிச்சயம் நீ ஞானியாகலாம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு விலகினார் துறவி. நாமும் இந்த துறவி கூறியது போல நான், எனது, என்னால் தான் முடிந்தது என்ற அகந்தையை விடுத்து நாம் அடையும் ஒவ்வொரு வெற்றியின் போதும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று மனதில் பதிய வைத்து தொடர்ந்து முயற்சி செய்வோமே ஆனால் இன்னும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் பல வெற்றிகளை அடையலாம்.